ஹலோ மோட்டாஃபேம், வெல்கம் டு மோட்டாகாஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 211வது மோட்டாகாஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, இந்தியாவில் ஏன் வந்து இப்போ இருக்கிற எல்லா கார்ஸையும் எரேஸ் பண்ணிட்டு புதுசாக இந்தியாவுக்காக கார்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். அதை நிறைய பேசிஸ் பண்ணி நம்ம அப்படி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெனஸ்டே வந்து வீடியோ போடலை. வெனஸ்டே போட்டோம், ஃப்ரைடே வந்து பாட்காஸ்ட் போடலை. அதுக்கு ரீசன் வந்து ஆசிரியர் அண்ணாவுக்கு வந்து ஒரு 1 வீக்காக வந்து நல்ல வைரல் ஃபீவர். நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து மெஜஸ்டரோட டிரைவ் இருந்துச்சு, அதையும் வந்து அட்டன் பண்ண முடியல. லாஸ்ட் இதில் வந்து நம்ம நேற்றைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு நாங்கள் சாட்டர்டே தான் இதை ஷூட் பண்ணுறோம். போன சண்டே நைட் வந்து கோவிட் செகண்ட் வேவில் எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு ஹைடெக் ஃபீவர் கிடச்சி, அது அடித்து நொறுக்கி போட்டு ஒரு 3 நாளைக்கு 102 103ன்னு செஞ்சுரியில் தான் நின்றுட்டு இருந்து. அவர் 2 days தாண்டி தான் டோலோ 650 எல்லாம் அதுக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் இப்போது நான் இன்னைக்கு தான் ஆஃபீஸுக்கே வந்தேன். ஒரு நாங்களும் இவங்களுக்கும் இதுதான். ஆனால் இவங்க ஆன்சனுக்கும் ஜெரோமுக்கும் ஒரு டாஸ்க் வந்து நேற்றைக்கு இருந்தது. அது எப்படின்னா, நாங்கள் நம்ம மெஜஸ்டர் டிரைவ் முடிச்சுட்டு அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் பார்த்துருக்கலாம். நம்மகிட்ட ஒரு விக்டாரிஸ் இருக்குது. அது எப்படின்னா, மாருதிக்கிட்ட நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்விஃப்ட் வாங்கியிருந்தோம். அந்த டீம்கிட்ட நாங்கள் ஒரு ஜிம்னி கேட்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு ஒரு ஜிம்னி ஒரு கண்டன் நம்ம பண்ணோம். அது மாதிரி ஏதாவது ஒரு கண்டன் பண்ணலாம். ஏன்னா ஜிம்னி நீ கொஞ்ச நாள் தாண்டி அதே அண்டர்ரேட்டடாக தான் நம்ம சொல்லுவோம். நம்ம இல்லை, எல்லா பேரும் இப்போ அண்டர்ரேட்டட் தான். அப்போ அந்த ஸ்டோரி லைனில் நம்ம ஒரு ஜிம்னி கேட்டுட்டு இருந்தால் அவங்க வந்து இல்லை ஒரு விக்டாரிஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் நல்ல கரெக்டாக சிங்க் ஆகி வந்தது. எப்படின்னா, இங்கேருந்து நாங்கள் மெஜஸ்டருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதோட வரலான்னு நினச்சோம். ஆனால் நான் ஸ்டக் ஆகிட்டேன். அதனால் இவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இனி ஒரு மாதம் நம்மகிட்ட இருக்கும். அது ஒரு ஆல் வீல் டிரைவ் வித் ஆட்டோமேட்டிக். லாஸ்ட் பாட்காஸ்ட்ல வந்து கொலாபரேஷன் பற்றி பேச, அது முதல்ல நம்ம மோட்டோஃபேமுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது நம்மளுடைய சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சு நிறைய பேர் அதில் வந்து பாசிட்டிவாகவும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லியிருந்தாங்க. அதில் எனக்கு அவரோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. நான் போன வாரம் கன்சல்டிங் பேசும்போது பொள்ளாச்சியில் இருந்த ஒரு சார் ஒருத்தர், அவர் அந்த ப்ராசஸை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பண்ணுங்கள், உங்கள் ரொட்டீன் அப்போ தான் பாதிக்காது அப்படின்னு சொன்னார். அவர் இந்த பாட்காஸ்ட்டும் பார்ப்பார். தேங்க்ஸ். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்மளோட இதுபடி என்னென்னா, எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம இனிமேல் சொல்லணும். இன்றைக்கி நம்ம கூட ஒரு டேஷ் கேம் இருக்குது அவங்களோட ஃப்ளீட் ட்ராக்கோட. 4K டேஷ் கேம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லு. இதில் வந்து டுவல் சேனல் ரெக்கார்டிங், 2 ஃப்ரண்ட் அண்ட் ரியர், 4K. நம்ம ஜிபிஎஸ் லாகரும் பார்க்கிங் மானிட்டரும் ஆப்ஷனலாக செட் பண்ணலாம். அடுத்து வைஃபை கனெக்ஷன் இருக்குது, ஸ்க்ரீன் சேவர், 150 டிகிரி அல்ட்ரா வைடு இருக்கும், சோனியோட ஸ்டார்விஸ் சென்சார் இருக்குது, அப்படி தானே. 512 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட். அடுத்து அப்பர்ச்சர் வந்து நல்ல 1.6ல் கொடுத்துருக்காங்க. நைட் வந்து நல்லா தெரியும், விசிபிலிட்டி கிடைக்கும். கூட அதில் ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளேல சின்னதாக நமக்கு தெரியும். அது ஃப்ளெக்சிபிளான ஒரு டிசைன். இது எப்படின்னா, நம்ம கேமரா வேணால் கலத்தலாம். அந்த ஹோல்டரை நம்ம முதல்ல பொசிஷன் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, கேமரா வந்து ஏதாவது இப்போ நிறைய சர்வீஸ் சென்டர்ஸுக்கெல்லாம் நம்ம விடுறதில்ல, அவங்க அதை விரும்புறதில்ல, அவங்களே கலத்தி விடுறாங்க. சரி, நம்மளே கலத்தி வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணுற சப்போர்ட் இருக்குது. இது வந்து அவங்க வெப்சைட்டில் பார்க்கலாம், fleettrack.in, Amazon. பல டேஷ் கேம்ஸில் இது ஒரு டேஷ் கேம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கிறதுல இது ஒரு மாடல் வந்து F9 தான். நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இந்த டாபிக் வந்து டேனியோட இன்ஸ்பயர்டு டாபிக். இது ஆதங்கம், டேனியோட ஆதங்கம். அதோட தான் நான் தொடங்க போகிறேன். அது சர்ப்ரைஸாக இது வரைக்கும் சொல்லாது. அதனால எப்படின்னா, எந்த டாபிக் நம்ம கதை கேட்டாலும் டேனி கிட்ட ஒரு பிரச்சனை எப்பவுமே இருக்கு. இது இந்தியாக்கானது இல்லையே, இந்தியாக்காக இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, உலகத்துல என்னெல்லாம் தனித்தனியா இருக்கு, அப்படிதானே? அப்படிதான் சொல்லு. அதுதான் டாபிக் இங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா ஸ்பெசிஃபிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். இந்தியா ஸ்பெசிஃபிக்னு நம்ம பேசுறதுக்கான பொசிஷனுக்கு நம்ம வந்தாச்சான்னு கேட்டால் எப்போவோ நம்ம வந்தாச்சு. 3rd largest மார்க்கெட். இன்னைக்கு இவ்வளவு நம்பர்ஸ் கார்ஸ் இருந்தோம்,
ஒரு கார் பையரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது கார் பையர்ஸ்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு 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 மென்டாலிட்டியை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி அவங்க ஜெயிச்சாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன் த ஹோலில் சொல்கிறேன். எப்படின்னா யாருக்குமே வந்து அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு மென்டாலிட்டியில் இன்னைக்கு இல்லை. அந்த ரிஸ்க்குன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஹோம் க்ரோனா, அதுக்காக நீங்கள் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆனால் டாடா மஹேந்திராவை இப்போதைக்கு இங்கே இழுக்காதீங்க, நாங்கள் அவங்களே டச் பண்ணுவோம். இந்தியன்ஸோடைய கோர் ரிக்யர்மெண்ட்ஸோட ஒரு கார்ஸை வந்து நம்ம பார்ப்போம்னு பார்த்தா எந்த செக்மெண்ட்லையும் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகணும், இல்லை நம்ம அது வேற வழி இல்லாமல் இது பண்ணணும். அப்படிதானே ஒரு சிச்சுவேஷன் இப்போ இந்த பீரியட்ல பயங்கர பிரச்சனையா இருக்கு. அப்போ இதை அட்லீஸ்ட் வந்து இதை ஒரு ரைட் டைமாக மேனுஃபேக்சரர்ஸ் திங்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு உள்ளது எங்களோட ஆதங்கம். இந்த ஆதங்கத்தில் நிறைய நீங்களும் நினைக்கிற விஷயங்களும் இதில் வரும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் ரொம்ப தெளிவாக கொண்டு வாங்க. நான் அதுக்கு முன்னாடி டேனிகிட்ட வந்து ஆன்சன்ட்டே நம்ம கேட்கணும். எப்படின்னா கார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ ஒரு ஜென்சி, மில்லனியம், இந்த மாதிரி 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு மார்க்கெட்ஸை பார்த்துருப்பாங்க, ஒவ்வொரு கார்ஸை பார்த்துருப்பாங்க. நான் வந்து 80s கிட். நான் கார்ஸ் பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் அம்பாசிடர், ஃபியட்ஸ் தான் எனக்கு கார்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் கார்ஸ் பார்க்க ஆரம்பித்தது எந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி, என்ன கார்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட்டில் இருந்திருக்கும்? எனக்கு அந்த மெயினாக நான் சைல்டுஹுட் வந்து அங்கே ஹில் ஸ்டேஷனில் இருந்ததுனால மெயினாக பொலிரோ, ஜீப்ஸு இது பேஸ் பண்ண ஜிப்ஸி, ஜீப்பு, மஹேந்திரா ஜீப்பு, பொலிரோ இதெல்லாம் தான் நிறைய அந்த டைம் பார்த்தது. அடுத்து இங்கே ஊரில் வந்து அம்பாசிடர் 800 ஆன்சனுக்கு. எனக்கு வந்து நான் ஒரு 5th 6th படிக்கிறப்பல அந்த இங்கிலீஷ் மூவிஸோட அதில் அந்த கார்ஸ் பார்த்து அதில் தெரியும் நமக்கு இந்த சின்ன நம்ம இந்தியாவில் இருக்கிற கார்ஸ் வராது. அதனால எனக்கு அடுத்து நம்ம ரோட்டில் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த சின்ன கார்ஸ் எல்லாம் கண்ணில் தெரியாது. Audi, BMW அந்த மாதிரி தான் தெரியும். அடுத்து வளர 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 அதெல்லாம் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம மார்க்கெட் வேற அந்த டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம ஒரு 3 ஏஜ் ஃபேக்டர்ஸில் இருக்கிறதுனால 3 டைமென்ஷனில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்துருப்போம். எப்போ இதில் ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குன்னு உள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? வேக்கன்ட் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏன் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு உள்ளது அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல. மெயினாக இந்த லாஸ்ட் ஒரு 5 years அதுக்கு ஒரு ரீசன். நம்ம டாபிக் உள்ள எனக்கு இப்போ ரீசன் வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ இது மண்டையில் வர காரணமே, நான் இடையில இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற பெர்ஃப்யூம்ஸே இல்லை. ஏன்னா மெயினாக அங்கே இந்த வெஸ்டர்ன் சைடில் இருந்து அங்கேருந்து எல்லாம் வாரதுல எல்லாம் கோல்டர் கிளைமேட்டுக்கு இருக்கு. அங்கே உள்ள இதுக்கு இங்கே அது லாஞ்சிட்டியே இருக்காது. அதே இது மிடில் ஈஸ்டர்ன் பார்த்தா பயங்கர லவுடாக இருக்கு, நமக்கு அது போட முடியாது. இதை போய் நான் இப்போ ரீசெண்டாக ரெட்டிட்டில் போய் இதை சொல்ல போனால் என்ன போட்டு அடிக்க? ஏன்னா நம்ம கிளைமேட் வந்து மொத்தமாக வேற, இது சொன்னா புரியாது. நீ என்ன இப்படி பேசணும் உள்ள கண்டன். இதுலேருந்து தான் பார்த்தா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பிரச்சனை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துட்டு தான். ஆக்சுவலி நம்ம மோட்டோவேனில் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த சஸ்பென்ஷனுடைய ஒரு கேப்பை வந்து நம்ம பேச ஆரம்பித்த போதே என்னுடைய ஆதங்கம் இதில் தான் இருந்தது. எப்படின்னா இந்தியாவில் ஒரு க்ளோரியஸ் பீரியடுன்னு நம்ம ஏன் அந்த பீரியடை சொல்கிறோம்? 2005லேருந்து ஒரு 2017, 17 வரைக்கும் சொன்னோம்னா அந்த பீரியடில் கார்ஸோடைய ஸ்டைல் ஒரு கம்ப்ளீட்னஸுக்கு நியராக இருந்தது. எல்லாம் 100% எப்போவுமே ஒரு கண்டிஷன் இல்லை, உலகம் அதுக்கப்புறம் வளர சேச்சுரேட் ஆயிரும், அப்படி கிடையாது. ஒரு 80% அதில் ஒரு கம்ப்ளீட்னஸ் இருந்து. இன்னைக்கு இந்த கம்ப்ளீட்னஸ்ஸே இல்லாமல் நம்ம போகிறது இது வாங்குறதுக்கு, ஆனால் இன்னொன்று காட்டி இதுதான் அதுன்னு சொல்லி நம்மளை வந்து வாங்க வைக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ இது வந்து அல்டிமேட்லி நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த குட்டும் பெருசாக பண்ண போகிறதில்ல. இவ்வளோ நம்பர்ஸ் விற்கிறோமே தவிர ரியாலிட்டியே வேற. அந்த ரியாலிட்டியை நம்ம பேசுவோன்னு தான் இந்த கண்டென்ட்டோடைய பர்பஸ். இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போது இதில் 2 ரூட்டில் நம்ம போனோம். முதல்ல இந்தியாவுடைய ஜியாகிரஃபி ஒரு ஃபேக்டர். குளோபலி நம்ம வந்து நிறைய கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்ஸை நம்ம மேனுஃபேக்சர் எண்ட்லேருந்து பார்த்து அவங்க இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லும்போது
நம்ம ரோடோடைய ரோட் ஸ்டைல் ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம். அடுத்து இங்கே உள்ள டெம்பரேச்சர் ஒரு இஷ்யூ, நம்மளுடைய கிளைமேட். இன்னொன்று பார்த்தோன்னா இந்த டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர். நான் ரீசெண்டாக வந்து அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நம்ம இதுக்குள்ளே டீட்டெயிலாக போவோம். டஸ்ட்டை வந்து இது என்ன ஞாபகம் வந்து அதுதான் சொல்கிறேன். நம்ம 700ல் ப்ராப்ளமாக நம்ம பேசிகிட்டு இருந்ததே அதோடைய செகண்ட் ரோ தான். 7XOவில் வந்து அந்த இது வைக்கல அவங்க, அது வைக்கணும்னு சொல்லி நம்மளும் கண்டென்ட்ல எல்லாம் பேசியிருந்தோம். எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு அதில். அது என்னென்னா, அதாவது மஹிந்திரா சார்பாக அவர் கொடுத்ததில்ல, ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அந்த டோருக்கான ஒரு டிசைன், அந்த ஸ்லைடருக்கான டிசைன் பண்ணும்போது டஸ்ட்டு வந்து அந்த ஸ்லைடருக்குள்ளே இருக்கிற அந்த இதில் வந்து க்ரீஸோட சேர்ந்து நாளைக்கு அது டர்ட்டாக அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்களாம். நம்ம கண்ட்ரினா நம்ம டோர் திறந்த உடனே ஒரு செட் டஸ்ட் உள்ள வரும், டோர் நம்ம பூட்டும் போது வெளியிலேருந்து ஒரு செட் டஸ்ட் வரும். அப்படி மேனுஃபேக்சரர்ஸுக்கு இடையில இது மஹிந்திரா சார்பாக இல்லை, மஹிந்திராக்காக பண்ணலையே நம்ம பேசும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்னது இதுவும் ஒரு ஃபேக்டர். அதான் அந்த டஸ்ட்டை நான் எக்ஸாம்பிள் சொன்னது. அடுத்து என்ன இருக்கான்னு சொன்னதில் ஹீட்டு, ரோட்ஸு, அடுத்து ஃபியூயல் குவாலிட்டி, இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய டெமோகிராஃபியில் இருக்கிறது பேசிக்கான விஷயம். இப்போ கேட்குறவங்க பார்க்குறவங்க நினைக்கலாம், அப்படி பார்த்தா 40 வருஷத்துக்கு முன்னாடி சுசுகி இதை வந்து சார்ட் அவுட் பண்ணலையா, ஹிண்டே வந்து சக்ஸஸ் ஆனாங்க, அதெல்லாம் ஆனதை வந்து நம்ம டினை பண்ணலை. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய பீக்கில் நம்ம இருக்கோம். ஆனால் மார்க்கெட்டோட பீக்கில் இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு பீப்புள்கிட்ட வந்து கார் வாங்குறதுக்கான நல்ல ஜாப்ஸ் இருக்குது, லீஸ் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, லோன்ஸ் கிடைக்குது, அவங்க எதிர்பார்க்குற கார்ஸ் இல்லை. இல்லை அந்த டைமில் வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ அந்த டைம் மாருதி வந்துன்னா நமக்கு மாருதி மட்டும்தான் இருந்தது. இன்னொன்று அப்போவும் வேற இந்த டியூரபிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் அவ்வளோவா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த டைம் பழைய கார்ஸில் டியூரபிலிட்டி பிரச்சனை இருந்தது, அதனால வால்யூம் வந்து இவ்வளோ இல்லை. அந்த பீரியடில் அது வந்து இந்த பீரியடு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு ஸ்டைலில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வேறு ஸ்டைலில் இருக்குது, ஆனால் கார்ஸ் இல்லை. அதை தான் நம்ம பேசுகிறோம். அடுத்த செகண்ட் கான்செப்டில் தான் என்ன இது ஒரு ஆன்சர், அதை ஒரு கொடு. இப்போ நாங்கள் இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி ஒன்று நாங்கள் இதில் பேசுவோம். ஃபஸ்ட்டு சைடு வந்து இந்தியாவுடைய ஸ்டைலில் பேசியாச்சு. இப்போ ஏன் இந்த கார்ஸ் வந்து நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சஸ்பென்ஷன். நம்ம இந்தியாவுடைய மற்ற கதைக்குள்ளே நீ போக வேண்டாம்ல, அது இப்படிதான் இருக்கும், அது மாற போறது இல்லை. அது வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கார்ஸ் பண்ணதான் நம்ம சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசும்போது ஒரு காருக்கான டெஃபினேஷனே என்னது, மகிழுந்து தானே தமிழில் நம்ம சொல்கிற வேர்டு. இதுதான் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பிக்கு நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகும்போது கிடைக்காத ப்ரைவேட் ஸ்பேஸும் கம்ஃபர்ட்டும் காரில் கூட கிடைக்கும். அப்போ அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பாயிண்ட் என்னது, கம்ஃபர்ட் தான். கம்ஃபர்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, டைமிங்கில் கண்ட்ரோல் இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன கூட இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள கார்ஸில் இந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியதோட ப்ரைமரி ஸ்டேஜே சஸ்பென்ஷன் தான். இந்த சஸ்பென்ஷன் தான் கொஸ்டின். அது ஏன்னு நினைக்கிங்க? என்கிட்ட கேட்டால் இப்போ வந்து இப்போ நம்ம ஹுண்டாய் பற்றி பேசினோம்ல, எனக்கு ஹுண்டாயோட பழைய கார்ஸில் ட்ராவல் பண்ணி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. i20 அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ண நம்ம வேற பீப்புள் சொல்ல வச்சு முன்னாடி கம்ஃபர்ட் இருந்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் எல்லாம் வச்சு இப்போ அந்த காலத்தில் இந்தியாவுக்கு இப்போ ஹைவேஸ் எல்லாம் அவ்வளோ இதாகல. அப்போ அந்த காலத்தில் சாஃப்ட் சஸ்பென்ஷன் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து இந்த இதை வந்து அவங்க ஸ்டிஃபான ஒரு இதுக்கு தள்ளப்பட்டாங்கல்ல. அதுக்கு தள்ளப்பட்டாலும் இப்போ வந்து பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சேஃப்டி ரேட்டிங் இது பண்ணுறதுக்குன்னு எப்படி பீப்புளுக்கு அந்த பீப்புளை சிட் பண்ணுற வைக்கிறதுக்கே ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை பண்ணுறாங்களா இருக்கும். ஆனால் அடுத்து வந்து பீப்புளோட கம்ஃபர்ட்டில் அவங்க வந்து இது பண்ணலைன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் பண்ணாமல் மற்ற இதுலலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏன்னா இப்போது மார்க்கெட்டிங் வந்து பீப்புளோட கம்ஃபர்ட்டை பற்றி எந்த பிராண்டுமே வந்து மார்க்கெட்டிங்கே கிடையாது. கம்ஃபர்ட்டை பற்றி யாரும் பேசல. எதில் வந்து மார்க்கெட்டிங் இருக்கோ அந்த இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி பிராண்ட்ஸ் வந்து செல்லிங் பாயிண்ட் வந்து இது பண்ண ஃபீச்சர்ஸ் அண்ட் கிமிக்ஸ். ஏன்னா அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது. எல்லா வண்டியும் கம்ஃபர்ட்டாக இருந்து எல்லா வண்டியும். இன்னொன்று ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆடியன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்து வாங்க.
மற்றவங்க ஷோரூமுக்கு ஒரு 80% ஆடியன்ஸு ஷோரூம் போகிறாங்க, அவங்க சொல்லியது தான் பாயிண்ட்ஸு. இதை பற்றி இவங்களும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் சொல்ல போகிறது இல்லை. இதில் என்னென்னா கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியதோட சஸ்பென்ஷனுக்கே நம்ம வந்தோம்னா முதல் விஷயம் இந்த சப்-4 மீட்டர்ஸோடைய ஒரு க்ரோத்தில் இருந்த இந்த ரியல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறத வரைக்கும் பிரச்சனை ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சில மாடல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சில பிராண்ட்ஸோடைய மாடல்ஸும் சப்-4 மீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நடந்த சேஞ்சஸும். ரெனோ டஸ்டர் வந்து இன்றைக்கும் இந்த ஓஜி டஸ்டர் அளவுக்கு இந்த டஸ்டர் சஸ்பென்ஷன் குவாலிட்டி வரலையேன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், இந்த நியூ ஜென்ரேஷன் டஸ்டர் வந்து ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பேசணும். அந்த ஓஜி டஸ்டரோட குவாலிட்டியை இவங்களால் அடுத்து இவங்க ஒரு சப்-4 மீட்டரான கைகர் பண்ணும்போது கொண்டுறதுக்கு முடியவே இல்லை. அது எங்கே இது எங்கேன்னு சொல்கிறது தான், அதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. அதுலேயே அந்த பிராண்ட் ஒரு காலகட்டத்தில் பில்டு பண்ணி வச்சுருந்த அந்த ஃபீல் போச்சுது. நீங்கள் ஹிண்டேயோடைய கம்ஃபர்ட்டோடைய அந்த இதை வந்து எனக்கு பர்சனலி பிடிக்காமானதை வந்து வென்யூ வந்த புதுசில். வென்யூடைய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இனிஷியலி ஓட்டும் போது ஹெட் நோடுக்கெல்லாம் வேற நீ டெஃபினிஷனே பார்க்க வேண்டாம். ஹெட் நோட் ஆகலாம், ஜி-ஃபோர்ஸ் ஆகலாம், நோஸ் டைவ் ஆகலாம். ஒரு பேட்டர்ட் ரோட்ஸில் லோ ஸ்பீடில் போகும்போது அது கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு வேவியான ஒரு இது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஜென் கிரெட்டாவை பார்த்தா அது வேறு ஸ்டைலில் இருக்குது. ஃபஸ்ட் ஜென் கிரெட்டா கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபஸ்ட் ஜென் கிரெட்டாவில் வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் கிடையாது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.6 டர்போ டீசலும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் 1 லிட்டர் GDA இதில் வந்து லான்ச் பண்ணுறாங்க வென்யூவில். அது டார்க்கும் இதுவும் அந்த சேசிஸை ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டியை தாண்டி போகுதுன்னு ஆனோன்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஸ்டிஃபன் சஸ்பென்ஷனுக்கு வராங்க. இதுதான் சஸ்பென்ஷனுடைய ப்ராப்ளம். இப்படி ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸுக்கும் ஒவ்வொரு பீரியட்லேருந்து அவங்க வந்தாங்க. நீ ஃபஸ்ட் ஜென் கிரெட்டாவை முடிச்சு செகண்ட் ஜென் கிரெட்டா பாரு, ஸ்டிஃப்னஸ் வந்தாச்சு. செகண்ட் ஜென் கிரெட்டா வந்து இருக்கிறதுலே அந்த ஒஸ்ட் சஸ்பென்ஷன் செகண்ட் ஜென்னில் தான் இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தை நம்ம அந்த ஒரு 14, 15, 16லேருந்து அப்படியே வந்து இங்கே வந்தோம்னா இதுதான் இந்த ஒஸ்ட் எவல்யூஷனுக்கான அந்த நம்ம சஸ்பென்ஷன் குவாலிட்டியோட ஒஸ்டான எவல்யூஷன் பீரியடே இதுதான். இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணோம். நம்ம மார்க்கெட் வந்து இந்த சப்-4 மீட்டர்ஸ்லையும் இந்த கிராஸ் ஓவர்ஸில் உள்ள டர்போ பெட்ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷனை மாற்றினதில் இந்த 4 மீட்டர் 4.3 மீட்டருக்கான இந்த செக்மெண்ட்ல நம்ம உண்மையான கார்ஸோட டிஎன்ஏயை நம்ம லூஸ் பண்ணோம். இன்னொன்று இந்த டர்போ பெட்ரோலுக்கு இதில் டர்போ பெட்ரோல் வச்சாலே ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் வைக்க வேண்டிய மேண்டேட்னு ஆகி போச்சு. அதே பிரச்சனை இல்லை கண்டிப்பா. அது லாஜிக்கலி கரெக்ட் இல்லை. அதுக்கு சொல்யூஷனாக நம்ம பேசுவோம், அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்ஜின். திருப்பியும் சப்-4 மீட்டருக்கு தான் வரும். எப்பவுமே இது வந்து நம்ம மேனுஃபேக்சர்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. அதான் இது கவர்மெண்ட் தான் இதுக்கு ரீசன். இதுலேயும் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த சப்-4 மீட்டரும் கவர்மெண்டோட நார்ம்ஸ்னால தானே. இப்போ இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒன்று உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு 4 மீட்டரை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் 4 மீட்டருக்குள்ளே வச்சாதான் வந்து வெஹிக்கிளுக்கு டேக்ஸ் கட்டி இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லி இப்போ 18% இருக்குது, மற்றது 40% இருக்குது. 22% டிஃப்ரென்ஸ் இருக்குது 300 மில்லிமீட்டருக்கு. அவ்வளவு டிஃப்ரென்ஸ் லாஜிக்கே இல்லை. கண்டிப்பாக லாஜிக்கே இல்லை. இந்த என்ஜினை பொறுத்தவரையில் எப்போ இந்த டர்போ ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸ் தான் பண்ணி ஆகணும்னு ஒரு மேனுஃபேக்சர் தள்ளப்பட்டாங்களோ ஒரு டிரைவருக்கு இருந்த ஃப்ரீடமே போச்சு. டிரைவருக்கு வந்து நான் சிட்டி கொண்டு போனோன்னா யோசிக்க வேண்டியது இருக்குது. ஹைவேஸில் ஒரு லிமிட்டுக்கு மேலே ரவ் ஆகும்போது கொஞ்சம் நாய்ஸ் கேட்டால் என்ஜின் ரவ் ஆனாலே அது லேபர் ஆகுதான்னு உள்ள ஃபியர் இருக்குது. இப்படியெல்லாம் கார் ஓட்டுற ஒரு காலகட்டம் முன்னாடி கிடையாது. நம்ம சொல்கிற அந்த கோல்டன் பீரியடில் கிடையாது. இப்போ இது ஒரு பெரிய தலைவலி. அப்போ என்ஜினும் ஒரு பிரச்சனை. அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த என்ஜின்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த டீசலுக்கு இருந்த டாமினன்ஸை வந்து பிளான் பண்ணி குறைக்கப்பட்டது. இந்தியன் மார்க்கெட்டில் எப்போவுமே அந்த சிஆர்டியோட இன்னோவேஷனுக்கு அப்புறம் டீசலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. டீசல் எக்கனாமிக், டியூரபிள், நம்ம கூட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபியூல். காமன் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டாலும் கனெக்ட் ஆகிற ஒரு ஃபியூல் தான். நோ நான்சென்ஸ் ஃபியூல். இப்போ டிடிஎஸ் 220, டிடிஎஸ் 190 இந்த என்ஜின்ஸ் எல்லாம் நம்ம பேசினா அது ஒரு பெரிய கதைக்குள்ளே போகும். இன்றைக்கி அந்த ஃப்ரீடம் டிரைவருக்கு இருக்கா பெட்ரோல் இன்ஜினில்? கண்டிப்பாக கிடையாது. பெட்ரோல் இன்ஜின்னா நேற்றைக்கு ஆன்சன் கொச்சியிலேருந்து வரும்போது உனக்கு எப்போவுமே ஃபியூல் எக்கனாமிக் ஒரு கன்சர்ன் இருந்துடல. கன்சர்ன் இருந்ததுன்னா நம்ம இப்போ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணால் டீசல்னா ஃபஸ்ட் அந்த ரேஞ்சை வந்து டீசல்னா ஒரு 500 காமிச்சிருக்குங்க. இது வந்து ஒரு 200 தான் காமிச்சு. ஆமாம்.
ஆனால் மைலேஜ்லேயே ஒரு 6 கிலோமீட்டர் கூட தரும் டீசல். இப்போ விக்டாரிஸில் இது 14 சரௌண்ட் பண்ணி 14 தான் இதில் கிடச்சிது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 20 கிடச்சிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபியூல் போடாமலே அது வந்து சேர்ந்துருக்கும். அது ஒரு ஃப்ரீடம். அதில் தான் அந்த 3வது எழுதியிருக்கோம் ஃபியூல் எக்கனாமி. இன்னைக்கு ஃபியூல் எக்கனாமின்னு சொல்லக்கூடியதை நிறைய பேர் உண்மையிலே பேசாமல் இருக்காங்க. நான் வந்து காலேஜ் டேஸில் இல்லை அதை யாருமே மைண்ட் பண்ணல. ஏன்னா அதான் அது மைண்ட் பண்ணாத மாதிரி இருக்காங்க. உண்மை அந்த பாயிண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தான் என்கிட்ட 135 இருந்தது. அப்போ தான் வந்து பல்சர் லான்ச் ஆகுது உள்ள ரவுண்டு ஹெட் லேம்ப். இப்போ என் ஃப்ரெண்டு வருண்னு சொல்லி எங்கள் கிளாஸ்மேட் வருண் ஒருத்தர் வந்து வயலட் கலர் பல்சர் வச்சுருந்தான். அது செம்ம அழகாக மார்க்கெட்டிங் பண்ண கலர். அந்த கலர் தான். அது வந்து அவன் நல்லா ரவ் பண்ணி ஓட்டுற ஆள். எப்போ கேட்டாலும் 50 கிடைக்குது தைரியமாக. நான் போட்டு கிண்டுவேன். ஆமாடா 1.5 லிட்டருக்கு. ஏன்னா எனக்கே அன்னைக்கு வந்து 25-30 கிலோமீட்டர் தான் கிடைக்கும் 2 ஸ்ட்ரோக்கில். ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது நம்ம ஃப்ளூட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்ததுனால வந்து ஜெட்டெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருந்தோம். பிறகு பாக்கெட்டில் காசு இல்லாத இருக்கும்போது நம்ம போய் வந்து பம்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 40 தான் கிடைக்கும். 40க்கு மேலே அதில் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் நீ இந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து வேற ஒரு 3-4 பேர் பல்சர் வாங்குறாங்க. அவங்களுக்குள்ளேயே யார்கிட்ட டிடிஎஸ்ஏ வந்தது. அப்புறம் டிடிஎஸ்ஏலாம் வந்த புதுசில் வந்து 10 கிலோமீட்டர் கூட சொல்லுவாங்க. இவங்களுக்கு 40 சொன்னால் அவங்க 55 சொல்லுவாங்க. 55 சொன்னால் 60 சொல்லுவாங்க. அப்படி இருக்க யூனிகான் உள்ள வருது. யூனிகான் வந்தோடனே அது 65 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அந்த பீரியட் நான் சொல்கிற பீரியட். இன்னைக்கு இந்த ஒரு அவேர்னஸ் கூட யாருமே பேச மாட்டாங்க. நம்மக்கிட்டே ஃபியூல் எக்கனாமி பற்றி சிலவங்கள்ட்ட கேட்டால் அதெல்லாம் யார் பார்க்குறான்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பேர்ன் ஆகுறது அவங்களுக்கு தான் தெரியும். அதான் ஃபியூலுக்கு இன்னொரு கார் ஃபியூல் எக்கானமி கொடுக்குற கார் தான். எப்போ எக்கானமி கொடுக்குற கார் தானே நம்ம எடுப்போம். அதான் சாய்ஸ் இல்லை இன்னைக்கு. அதுக்கும் நம்ம வந்து லிமிட்டட் சாய்ஸில் உட்காந்துருக்கோம். பெட்ரோல்ஸில் எக்கனாமி கொடுத்துட்டு இருந்த ஒரு பீரியட் இருந்தது. ஆனால் அந்த பீரியட் இப்போ இல்லை. இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் 4வது பிரச்சனை, ரிலையபிலிட்டி. 2019க்கு மேலே உள்ள கார்ஸ் கொஞ்சம், இப்போ நீங்களும் போன வாரம் போய் ஒரு வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் கார்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண போனால் உள்ள டேமேஜஸ் லெவலுக்கும் இன்னைக்கு ஒரு 20க்கு 21 22க்கு பிறகு உள்ள காரை விசிட் பண்ணால் இருக்கிற லெவலையும் பார்த்தா உண்மையிலே நம்ம எப்படி ஒரு யூஸ்டு காரை ஒருத்தங்களுக்கு நம்பி சஜஸ்ட் பண்ணுறது, வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஃபியர் இருக்கு. அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் தான், ப்ரிஸ்டைனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா அந்த வண்டி நல்லா இருக்கு. அந்த ப்ரிஸ்டைன்னு சொல்லக்கூடிய வேடை நீ தூக்கிக்கிட்டு ப்ரிஸ்டைனாக மெயின்டைன் பண்ணியதே பெரிய டாஸ்க்கு. இப்போ அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்கெடியூல் இதெல்லாம் வரும்போது வண்டிகளுக்கு பெரிய. அது எப்படின்னா நேற்றைக்கு சச்சின் வந்து அவரோட பர்த்டே நினைக்கிறேன் நேற்றைக்கு. ஆமாம், அவர் வந்து ஆட்டோக்காருக்கு ஒரு இது கொடுக்கும்போது அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவர் காரை நான் தான் மெயின்டைன் பண்ண கழுவுன்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரீடம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை இப்போ நானும் எனக்கு கால் உடையிறது வரைக்கும் நான் எல்லா வாரம் கார் கழுவிட்டு இருந்தேன். எப்போ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் நானும் வண்டி கழுவிட்டு இருந்தேன். இப்போ அந்த ரொட்டீன் ஒன்று நமக்கு செட் ஆகலை. நம்ம இப்போ வண்டிகள் ஸ்ட்ரெஸ் ஆகுது, நமக்கு அழுக்கா இருக்கிறது பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால அது நான் சொல்ல வந்தது, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் அந்த வேலை கொடுக்குற அழுத்தமும் அதோடைய டைமிங்கை பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் அந்த இதை பண்ணவே முடிகிறதில்ல. டேனி சொன்ன பாயிண்ட் மாதிரி எவ்வளோதான் மெயின்டைன் பண்ணி வச்சாலும் அந்த பழைய டியூரபிலிட்டியை நம்ம இன்னைக்கு பார்க்கல. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த நம்ம சொல்கிற இந்த கார்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பேசின இந்த விஷயம் எல்லாமே பொதுவாக எல்லாரும் சொல்கிற விஷயம்தான். ஆனால் இதை கியூமுலேட்டிவாக சொல்லணும்னு நம்ம சொல்கிறோம் எல்லாம் சேர்த்து. ஓகேயா? இப்போ நம்ம ஏன் வந்து இந்தியா மேடு கார்ஸ் வேணும்னு உள்ளதை பேசிட்டோம். எப்படி வேணும்னு நம்ம சொல்லணும்ல, ஆன்சர் எப்படி வேணும். இப்போ வந்து நம்ம சஸ்பென்ஷன் இப்படி ஆனதுக்கு வந்து ஒரு ரீசன், அந்த சப்போர்மேட் அதெல்லாம் வச்சு ரீசன் சொல்லிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு வந்து பண்ண முடியுமான்னா, எனக்கு அங்கே காசு போட்டால் பண்ணலாம். ஏன்னா இப்போ சிட்ரானோட சஸ்பென்ஷன் இருக்குல்ல, அது வந்து எல்லா கார்ஸ்லேயும் வந்து நல்லா தான் இருக்கு. ஃபஸ்ட்டு அதான் நோட் பண்ணியிருக்கேன். நமக்கு கம்ஃபர்ட்டில் வந்து எந்த பிரச்சனை, அந்த காரில் நம்ம கம்ஃபர்ட்லேயும் பிரச்சனை சொன்னது கிடையாது, ஹேண்ட்லிங்லேயும் பிரச்சனை சொன்னது கிடையாது. அது வந்து ஒரு அந்த ஓல்டு ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் அண்ட் கம்ஃபர்ட் ஃபீல் நம்ம கொடுக்குதுல. இப்போ அவங்க ஏன்னா சிட்ரானோட டிஎன்ஏ அது. அப்போ அவங்க வந்து அந்த டிஎன்ஏ வைக்கிறதுக்கு வேண்டி அங்கே இன்ஜினியரிங்கில் காசு போட்டு அந்த இது பண்ணுறாங்க. அப்போ மற்ற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அவங்க அங்கே
வார் நடந்தப்போ ரோடு டேமேஜ் ஆனதுக்கு தான் இன்ஜினியரிங் கொண்டு வந்தது. அதான் இங்க ஏகதேச ரோடு அப்படிதான் இருக்கு. அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ சிட்ரன் வந்து அவங்க டிஎன்ஏ கீப் பண்றதுக்கு அது அப்படி மேட்ச் ஆச்சுங்க. அதுதான் இப்ப பண்ண முடியும்ல. இப்ப இந்த மாடர்ன் இதுல இந்த ரோட்ஸுக்கு அவங்களால பண்ண முடியுது. அப்ப யாவது பிராண்ட்ஸுக்கு வேணாலும் அது பண்ண முடியும். ஏன்னா இப்ப C3ல வந்து என்ன அவ்வளவு பெரிய நார்மல் சஸ்பென்ஷன் தான் இருக்கு. அவங்க அதை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீ கரெக்டாக பேசியாச்சு. இதுதான் பாயிண்ட். அதாவது இங்கே என்னன்னா, எது ப்ரையாரிட்டின்னு சொல்லக்கூடியதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இன்றைக்கி மேனுஃபேக்சரர்ஸ் என்ன யோசிக்காங்கன்னா, பழைய இப்போ சேஃப்டி பற்றி நாங்கள் ஏன் இதில் பேசலைன்னா, சேஃப்டின்னு சொல்லக்கூடியது டாடா மோட்டார்ஸ் வந்து 4Runner ரன் பண்ணி எல்லாரையும் இது பண்ணியாச்சு, வந்தாச்சு. இனி நம்ம திருப்பி அதை பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம சேஃப்டி தாண்டின விஷயங்கள் பேசுகிறோம். திடீர்னு யாரும் நம்ம சேஃப்டி பற்றி ஏன் பேசலைன்னு சொல்லக்கூடாது. ப்ரையாரிட்டின்னு சொல்லக்கூடியதில் எதை நம்ம பண்ணணும்னு உள்ளதை தாண்டி இன்னைக்கு அந்த மேனுஃபேக்சரர் இந்த ஃபியூச்சரை கொடுத்தா நான் என்னோட அடுத்த லாஞ்சில் அதை ஓவர் கம் பண்ணுற என்ன ஃபியூச்சர் கொண்டுலான்னு உள்ளது தான் எல்லாருக்கும் திங்கிங்கில் இருக்கே தவிர, இந்தியாவுடைய கோர் ரிக்யர்மெண்ட்டை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு உள்ளது தெரியல. இப்போ நான் ரெண்டு இது நோட் பண்ணணும்னு நினச்சதில் ஒன்று, சிட்ரன் வந்து ஆன்சன் தெளிவாக சொல்லிட்டான். சிட்ரனால் C3லேருந்தே என்ன பண்ண முடியுது, அந்த சஸ்பென்ஷன் பேலன்ஸையும் கொண்டு முடியுது, ஹேண்ட்லிங்கே மிஸ் அவுட் பண்ணாமல் சஸ்பென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மெயின் விஷயம். கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியது வந்து டிரைவருக்கும் வேணும், பேசஞ்சருக்கும் வேணும். இங்கே என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்று டிரைவர்ஸ் காராக இருந்தால் ஸ்டிஃபாக இருக்குது, டிரைவர்ஸ் காராகவும் இருக்காது, ஸ்டிஃபாக இருக்குது. சிலது வந்து டிரைவர்ஸ் காரும் இல்லை, கம்ஃபர்ட்டும் இல்லாமல் எந்த டைரக்ஷனில் அது இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம அடிக்கடி நாங்கள் சொல்கிறது உண்டு, நம்ம வந்து ஒரு காரை வந்து 4 நாளெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம டேனி ஆன்சனும் ஜெரோமிட்ட கொடுத்தாலே 5 நிமிஷத்தில் சொல்லுவாங்க இதோட கேரக்டர் என்னன்னு சொல்லி. நம்ம அவ்வளோ தூரம் வெஹிக்கிள்ஸை மாறி மாறி பார்க்கறதுனால. ஆனால் இந்த 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்காத சில வெஹிக்கிள்ஸ் உண்டு, அது ஒரு நாளைக்கும் ஒரு டைப்பில் பிஹேவ் பண்ணும். அப்போ நம்ம ப்ரைமரியாக மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி பண்ண வேண்டியது, எல்லா கார்ஸ்லையும் மேண்டேட்டாகவே அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். சாஃப்ட் இல்லை, ஹார்டுன்னு இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்கு. இந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியதை எப்படி மிஸ் அவுட் பண்ணலான்னு உள்ளது தான் எனக்கு இன்னும் புரியலை. இன்னொன்று, சாஃப்ட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்னு கிடையாது நம்ம ரோட் சைடு. ஏன்னா இங்கே சாஃப்ட்னா அதுவும் பிரச்சனை, அதுவும் சேர்த்து தான் நம்மளை அதை சொல்லலை. இப்போ நம்ம டிரைவர்ஸ் கார் ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்லிச்சலாம். இப்போ இருக்கிற டிரைவர்ஸ் கார் ஸ்டிஃப் வந்து இப்போ நமக்கு வேற பழைய டிரைவர்ஸ் கார் ஸ்டிஃபாக இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற டிரைவர்ஸ் கார் ஸ்டிஃப் வந்து கம்ஃபர்ட்ல எப்படி ஓவர் சாஃப்டா இருக்குதோ அதே மாதிரி இது டிரைவர்ஸ் கார்ல வந்து ஓவர் ஸ்டிஃபா இருக்கு. இங்கே தான் நம்ம உண்மையிலே இன்னைக்கு லெஜண்ட்ஸான ஃபியட்ஸையும் ஃபோர்ட்ஸையும் ஷெவிஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ பேசுகிறோம்ல, இதெல்லாம் அன்னைக்கு அவியலோடைய இன்பில்ட் கேரக்டராகவே அந்த கார்ஸில் இருக்கும். இல்லை, இன்னொன்று அவிய இப்போ இருந்தாலும் இதை பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா இப்போ ஃபோக்ஸ்வேகன் இருக்கு, ஃபோக்ஸ்வேகனுக்கு அது பண்ண முடியல. அது இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு பார்த்தியா. அவங்க அதான் அவங்க அந்த சர்வே ஆனாலும் அவங்க இந்த குவாலிட்டியில் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபோர்டு இருந்தப்போவே ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைல் வந்தது, அது ஒரு டவுன் கிரேடு தான். கண்டிப்பாக இனி அடுத்த ஜென் வந்து அது எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இல்லை, அட்லீஸ்ட் என்னன்னா அவங்க எல்லாம் சர்வே ஆக முடியாம தான் போனாங்க. ஆனா இங்க சர்வே ஆகுறவங்க நம்ம மார்க்கெட்ல இனியாச்சும் அந்த கோரான விஷயத்த மிஸ் பண்ண போனதோட அது முடிஞ்சு போச்சு, கான்செப்டே போச்சு. இப்போ இதில் இந்த செல்டாஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற செல்டாஸ் பார்த்தோம்னா பேலன்ஸ்டு சஸ்பென்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நாங்கள் செல்டாஸை நிறைய இடத்துல பேசுகிறோன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன் நீங்கள் செல்டாஸை சொல்கிறீங்கன்னு. செல்டாஸ் வந்து சப்-4 மிட் சைஸ்லேயே ஒன் ஆஃப் த நல்ல சஸ்பென்ஷன். அந்த கார் பேலன்ஸ் தருது, கம்ஃபர்ட்டும் தருது, பேலன்ஸும் தருது. இத்தனைக்கும் டிஸ்பி மேக்ஸில் தான், இண்டிபெண்டன்ட் கிடையாது. டஸ்டர் செல்டாஸ் வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான டியூனிங் நமக்கு தெரிஞ்சது. டஸ்டரில் வந்து அது வந்து ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ் டியூனிங் தான், ஒரு ஸ்போர்ட்டினஸை க்ரியேட் பண்ண தான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் பேசஞ்சர் அவங்க கோட்டை விடலை. ரியரில் வந்து டிஸ்பி மேக்ஸிலே வந்து ஒரு ஆன்டி ரோல் பார்லாம் பக்காவாக செட் பண்ணி ஹேண்ட்லிங்க் எல்லாம் சூப்பர் கனெக்ட் கொடுத்தாலும் பேசஞ்சரோட கம்ஃபர்ட்டையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்க. கூட சியரா இப்போ நம்மகிட்ட நிற்கிற சியரா அந்த செக்மெண்ட்டில் செல்டாஸா சியராவான்னு கேட்டால் ரியர் சீட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஹேண்ட்லிங்லேயும் செல்டாஸோடையும் சியரா ஒரு ஸ்டெப் மேலே தான் வரும். கூட அது ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங். அந்த செக்மெண்ட்டில் இருந்த ரியல் பிரச்சனையை, அதாவது மிட் சைஸில் இருந்த ரியல் பிரச்சனையானதை வந்து
கரெக்டாக சால்வ் பண்ணது இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான். சியரா, செல்டாஸ், அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற டஸ்டர். பேலன்ஸ் ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட். அது வந்து இப்போ பேசஞ்சர்கிட்ட நம்ம வந்து இல்லை உங்களுக்கான கார் அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, டிரைவர்கிட்ட போய் உங்களுக்கான கார் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கம்ஃபர்ட் ஓரியன்டா நம்ம யோசிச்சா ஹை ரைடரையும் நம்ம கிராண்ட் விட்டாரையும் சொல்ல முடியும், எலிவேட்டையும் சொல்ல முடியும். ஆனால் அங்கே டிரைவருக்கு ஏர் கிராஸ் இருக்கு, ஆனால் அங்கே டிரைவருக்கான இது இல்லை. ஆனால் இதுதான் அந்த கம்ஃபர்ட்டை வந்து நம்ம மீன் பண்ணுறது. ஏன் கம்ஃபர்ட்டை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா, இன்னைக்கு நம்ம கார்ஸில் எப்போவோ இல்லை எப்போவாவது யூஸ் பண்ணுற ஒரு ஃபியூச்சருக்காக பேசிக்காக நம்மக்கிட்ட எப்போவுமே நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம லூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கம்ஃபர்ட். அது வந்து நீங்கள் ஒரு ஃபியூச்சராக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. எல்லா கார்ஸில் ரைட் ஃப்ரம் என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஆல்டோவில் இருந்து அது டிசர்வ் ஆகுது. ஆல்டோவுக்கு ஆல்டோவோடைய சைஸில் டிசர்வ் ஆகுது. இன்றைக்கெல்லாம் இந்த ஸ்மாலர் கார்ஸ் எல்லாம் உண்மையிலே எதுவுமே பேசஞ்சர் கம்ஃபர்ட் ஓரியன்டாக இல்லை. இந்த சின்ன கார்ஸ் இருக்குல்ல, எல்லா இதுலேயுமே வந்து அந்த ஒரு 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 ஆர்டிஃபிஷியல் ஸ்டிஃப்னஸ் அந்த காருக்கே தேவையில்லாத ஒரு, அது நமக்கு இப்போ மெயினாக இந்த காங்கிரீட் ரோட்டில் போனால் ஏகதேசம் எல்லா முக்கால்வாசிக்காரும் அப்படிதான் ஒஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகும். காங்கிரீட் ரோடு, நம்ம காங்கிரீட் ரோடு தான் மோசம்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த ராஜஸ்தான்ல எல்லாம் அன்றைக்கி ஜெய்ப்பூர் போகும்போது தான் தெரியுது இந்தியாவில் இப்படியும் சில ரோட்ஸ் இருக்குன்னு சொல்லி. காங்கிரீட் ரோடு எல்லா இடமும் ஒரே மாதிரி தான். வேவரி பம்பி ரோட்ஸ் அது ஃபுல்லாக. அதுல எல்லாம் இன்னைக்குள்ள நியூ ஜென்ரேஷன் இந்த ஸ்டிஃபன் சஸ்பென்ஷனை வச்சுக்கிட்டு பேசஞ்சர்ஸுக்கு என்னன்னா வேற சாய்ஸ் இல்லை, தெரியாது. நம்ம வண்டியில் போகிற வேற இருக்கும். நீ ஒரு காரில் போயிட்டு வந்த ஒரு கம்ஃபர்ட்டே உண்மையிலே ஃபீல் ஆகாது. நம்ம ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வந்தாலே பேக் பெயின், டயர்ட் ஆகிற ஒரு பிரச்சனையே இதனால தான். நமக்கே வந்து ஒரு பம்பில் அது தூக்கி போடும்போது ஃபியராக இருக்குது, அடுத்த அடி இப்போ வரும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த 7X டாவின்சி கொண்டு வந்தாங்களா, அது மாதிரி இப்போது 7Xோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டை பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மட்டும் கொண்டு வர முடியும்னா இங்கேயும் செக்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தானே வித்துட்டு இருக்குது. 5000 கீழே ஒரு காரும் இல்லை. நம்ம பேசுகிற இந்த செக்மெண்ட்ஸில் 5000 யூனிட்ஸ்க்கு மேலே தானே மந்த் விற்குது. 7X சப்பர் மீட்டர் டாப் பண்ணுற ஒரு 8 to 10 லட்சம் வித்தியாசம் இருக்குமா? 18 லட்சம் ரூபா. அப்போ கொடுக்கலாமே, நியாயமா பார்த்தா கொடுக்கலாமே. அதான் அவங்களாலே கொடுக்க முடியும்னு சொல்லும்போது மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் இன்னும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ இதெல்லாமே வந்து இப்போ அவங்க ஒரு இப்போ ஜெனரிக் நேம், இது காமன் நேமாக ஒரு சஸ்பென்ஷனுக்குன்னு நம்ம ஒரு பேர் சொல்கிறது வேற, ஜெனரிக் அப்படி இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன். இப்போ ஒரு பிராண்ட் நேம் சொல்கிறது தான் டிஎஸ்டின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை டியூவல் கிளாஸ் சிஸ்டம்னு சொன்னால் ஜெனரிக் நேம். இவங்க டாவின்சின்னு சொல்கிறது இவங்களுடைய அந்த பிராண்டட் நேம். நம்ம டாவின்சி போடணும், டாவின்சி வேண்டாம். நார்மலா ஏன்னா இப்போ 8 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராக்கு ஒரு 7X கிடைக்குதுன்னா அந்த 8 லட்சம் ரூபாயில சைஸ் இருக்கு, அதுக்கு வேற ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஹை குவாலிட்டி ஆடாஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸோட காஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்போ சப்-4 மீட்டர் வந்து யாருமே வாங்க கூடாது. இல்லை, காம்பனன்ட் காஸ்ட் பெருசா டிஃபரன்ஸ் வராது. இப்போ இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ பெரிய வண்டிக்கு 8 lakhs தான் டிஃபரன்ஸ் இருக்கு இவ்வளோ பெட்டர்ல. இப்போ சப்-4 மீட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி பேசணும், இது ரொம்ப அவ்வளோ காசு கொடுத்து சப்-4 மீட்டர் வாங்கி நமக்கு ஒன்றும் அந்த பேசிக் கம்ஃபர்ட் வந்து பேசிக். இது 19 லட்சம் ரூபாய்க்கு நீ வாங்கும்போது அதுல ஜிடி லைனோ இல்லை வந்து எஸ்ன்னோ டாப்ல ஏதாவது ஒரு பேர்ல இருக்கும், திருப்பி ஸ்டிஃபா தான் இருக்கு. புரிஞ்சா பிரச்சனை? இதுல வென்யூ என்லைன் வாங்கினா முடிஞ்சு போச்சு. அதாவது வென்யூ என்லைன்ல டிரைவருக்கு ஓகே, டிரைவர் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். நம்ம பேசஞ்சர் சார்பாக தான் இங்க இந்த இடத்துல நிக்கிறோம், அதான் பிரச்சனை இதுல. அடுத்து என்ஜின். இந்த என்ஜின் பத்தி பேசும்போது தான் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ரொம்ப லிமிட்டடான என்ஜின்ஸ் தான் இருக்குது. ஆனால் பார்த்தா நம்ம பிரமாண்டமாக நிறைய கார்ஸ் வச்சுருக்கிறது மாதிரியும் நிறைய இது இப்போ நம்ம அந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வருவோமே, இதில் சப்-4 மீட்டருக்குள்ளே வருவோம். 1 லிட்டர் 1.2 லிட்டர் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே இதில். இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸே வந்து 1200 சிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்தியாவுக்கான ஒரு என்ஜினாகவே அது இருக்கும். இப்போ 1000 சிசியே நமக்கு டர்போ லேகோட பிரச்சனை, சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். 1200 சிசி வரும்போது அந்த 200 சிசியோட ஒரு அட்வான்டேஜ் நமக்கு அந்த செக்மெண்ட்டில் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம நியாயமாக என்ன சொல்கிறோம், இதே வேண்டாம் 1500 சிசியாவது தாங்கன்னு சொல்லி. அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் நம்ம ரெகுலேஷன். கண்டிப்பாக இந்த சப்-4 மீட்டர் ரெகுலேஷனை முதல்ல எடுக்கணும். ஃப்ராங்ஸ் இருக்குல்ல,
ஃப்ராங்ஸ் ஜப்பானுக்கு இங்கே இருந்து போகிறதுக்கு நம்ம பேசணும் இருக்க K15Cயில் நம்ம K15Cயில் அதை வந்து 105 PS-லையோ நீங்கள் 138 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் இல்லாமல் அதே 1.5 நம்ம கரெக்டாக வந்து ஒரு 90 PS-லையும் ஒரு 120 நியூட்டன் மீட்டர் டார்க்லையும் டியூன் பண்ணால் தான் நீங்கள் ஒரு அஸ்யூம் பண்ணுங்கள். இது என்னுடைய அசம்ஷன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னா, வேகனார் இருக்குல்ல, வேகனாரில் 1 லிட்டர் இருக்குது, 1.2 லிட்டர் இருக்குது. வேகனாரில் 1.2 லிட்டர் ஏன் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சா, 1.2 லிட்டர் வச்சா அந்த காரோட சைஸுக்கு அது கரெக்டான என்ஜினாக நமக்கு தோணுது. அதில் வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் கிடைக்கும். 1 லிட்டரே 1.2 லிட்டரே நம்ம ப்ராக்டிக்கலி ஓட்டினா 1.2 லிட்டர் தான் நமக்கு பிடிக்கும். 1.2 லிட்டரும் ஃபியூல் எக்கானமி சிமிலராக இருக்கும். இதே ஸ்டோரியை தான் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே ஒரு 1.2 லிட்டர் இப்போ 2 என்ஜின் இருக்கிறதுக்கு தேவையே இல்லை, ஒரு என்ஜின்லேயே வச்சுட்டு போகலாம், சிம்பிளாக வச்சுட்டு போகலாம். 1.2 லிட்டரில் நம்ம ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின் வைக்கிறதுக்கு பதிலாக, இல்லை 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் வைக்கிறதுக்கோ, இல்லை சோகால்டு இந்த வைக்கிறதுக்கு பதிலாக 1.5 கொஞ்சம் டவுன் டியூன் பண்ணி இங்கே வச்சாலே இந்த பிரச்சனை ஃபுல்லாக சால்வ் ஆகும். டர்போ லேக்னு ஒரு பிரச்சனை இல்லை, ஹைவேல மிட் ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்கும், பேலன்ஸ்டு என்ஜின் ஆப்ஷன் கிடைக்கும். நான் ஃப்ரான்ஸில் வைக்கணும்னு சொல்ல வரல, காமனாக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை தானே டெவலப்ட் நேஷன்ஸில் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு என்விரான்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் இல்லையா, அவங்களுக்கு வந்து அங்கே பொல்யூஷன் பிரச்சனை இல்லையா. இங்கே பொல்யூஷன்னு சொல்லக்கூடியதில் இந்த கார் மூலமாக கிரியேட் ஆகிற பொல்யூஷனை வந்து ஒரு பூதாகாரகமாக அப்படி காட்டியாச்சு. இப்போ வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் பொல்யூஷன் இல்லை. இவங்க இங்கேருந்து போடுறாங்கல்ல பாம்பு, இந்த சோகால்டு இது இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, சரி வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் நடந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு உலகம் கனெக்டடாக இல்லை பிரச்சனையோடு அவங்க பண்ணியாச்சு. இப்போ இவ்வளவு கனெக்டிவிட்டியில் பீப்புள் வாழ்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரிகிற இடத்துல பொல்யூஷன் இருக்குது, நமக்கு லேண்டு மாஸ் ஆகிற பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறாங்கல்ல. இந்த வார் பண்ணாத பொல்யூஷனை இந்த கார் பண்ண போகுது, அவ்வளோதான் பிரச்சனை. ராக்கெட் வேற வழி இல்லை, ராக்கெட் சரி அது அதாவது என்னது ஒரு ரிசர்ச் இருக்குது, அதில் க்ரோத் இருக்குது. எனக்கு அதுலேயும் அங்கே போய் ஏன்னா பாயிண்ட் ராக்கெட் விட பிரச்சனை கிடையாது. இதுல எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் கார் பொல்யூட் பண்ணணும். ஆமாம், கணக்கு பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஸ்மாலர் த என்ஜினை வச்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லுது. இதில் தான் இந்த அல்டிமேட்டாக சஸ்பென்ஷன் எப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சோ, அதே மாதிரி இந்த என்ஜினோட சைஸை இந்த என்ஜினோட சைஸை குறைக்க வந்ததோட இந்த உண்மையான ஃபீல்ஸே போச்சு. அப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி கார்ஸ் ஓட்டணும்னா எண்ணெய் பெட்ரோல்ஸ் கண்டிப்பாக வேணும். ஈவிஸோட ஸ்டோரி வேறு, ஈவிஸை நம்ம இப்போ இதில் இழுக்க மாட்டோம், ஈவியோட கதையே வேறு. அதுவும் ஈவிக்கு ஒரு தனி கதை இருக்குது, அது எண்டில் பேசும். அப்புறம் ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஜினில் ஒரே ஒரு சொல்லு. இப்போ இந்த sub-4 மீட்டருக்கு இந்த ரெகுலேஷன் வச்சுருக்காவில்ல, உண்மையிலே இந்த sub-4 மீட்டருக்கும் மிட் சைஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? சைஸ் ஆகட்டும், வெயிட் ஆகட்டும். இப்போ ஒரு வென்யூ இருக்குது, ஒரு வென்யூக்கும் கிரெட்டாய்க்கும் அவ்வளோ பெரிய, இப்போ வென்யூலேருந்து இப்போ 7X1னா அந்த சைஸ் டிஃப்ரென்ஸு இருக்குது. இதுக்கு 1.5 லிட்டர்னா இதுக்கு 1.5 லிட்டர் இன்ஜின் எல்லாம் வேணும். இந்த நியாயப்படி அதே அளவு டயர் சைஸ் இருக்கு, அதே அளவு இது இருக்கு, லெங்க்த்ல ஒரு 300 மில்லிமீட்டர். அதாவது எப்படின்னா 4.3 மீட்டர் கார்ல 1500 cc இருக்குமா, 4 மீட்டர் கார்ல 1000 போதும், 1000 அது என்ன லாஜிக்னு எனக்கும் தெரியாது. அதாவது இது எப்படி அப்ளிகபிள் ஆகும்னு லாஜிக்கலி கரெக்ட் இல்லை. இப்போ வென்யூ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, வென்யூடைய 1 லிட்டர் வந்து சிட்டிக்கு செட் ஆகாது, ஹைவேக்கு நல்லா இருக்கும். 1.2 லிட்டர் சிட்டிக்கு செட் ஆகும், ஹைவேக்கு செட் ஆகாது. அப்போ பெட்ரோல் இன்ஜின் அங்கே வாங்க போகிறவங்க ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டீசல் வாங்கினோன்னா திருப்பி டிபிஎஃப் இஷ்யூ வருதுன்னு ஒரு பயம் இருக்குது, டீசலோட ஓட்டம் இல்லைன்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ இங்கே யாருக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? அதே இடத்துல டீசலும் ஒரு 1500 cc நேச்சுரலி பெட்ரோலுக்கு தேவை, சிம்பிளாக வேலை முடிஞ்சது. அதுக்காக டர்போ பெட்ரோல் இன்ஜின் அவ்வளோ ஃபியூல் எக்கனாமிக்காக இருக்க போகுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இப்போ வென்யூவில் டீசலும் 1.5 எண்ணெயும் 1.5 டர்போ பெட்ரோல் இன்லைன் இருந்தா அது உண்மையிலே ஒர்த்து 19 லட்சம் ரூபாய்க்கு என்லைன் 1.5 டர்போ பெட்ரோல்ல பெட்டர் டைனாமிக்ஸ். இந்த 1 லிட்டர் என்லைனை 19 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுல என்ன? அது நம்ம ஹுண்டைய தப்பு சொல்லியது இல்லை, ஹுண்டையில் இதில் பிரச்சனை, இதில் வந்து நம்ம ரெகுலேஷன் தான் ப்ராப்ளம். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர்ஸுக்கு மேலே இவங்க போடுற இந்த சோகால்டு இந்த மீட்டர் பேஸ்டு இஷ்யூவை தூக்குனாதான் இந்த சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்தது மெயினான ஒரு விஷயம்,
ஃபியூச்சர்ஸ் நம்ம நிறைய பேசிட்டோம். நமக்கு கண்டிப்பாக தேவையான ஃபியூச்சர்ஸ் எதெல்லாம் சொல்லி இதில் நோட் பண்ணியிருக்கு. நீங்களே குயிக்காக ஒவ்வொன்றா சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். வெண்டிலேட்டட் சீட்ஸ், அது டேனி சொல்லுவான். ரியர் சீட்டில் வந்து ப்ராப்பர் 3 சீட்டர், அது ஒன்றில் ஒவ்வொன்றா வெண்டிலேட்டட். அதான் அது அந்த கனெக்டிவிட்டி தான். இப்போ இதுக்கு பிரச்சனையை நம்ம அதை டீட்டெயில்டாக பேசல, அந்த டெமோகிராஃபின்னு சொல்லி விட்டுருந்தோம். கிளைமேட் இந்தியாவுக்கு இந்தியன் இப்போ எல்லா கார்ஸும் ஒன்றில் ஜப்பான்லேருந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் உள்ள கார் வருது, இல்லைன்னா அங்கே யூரோப்பில். நமக்குன்னு யாரும் கார் செய்யலை. நியாயப்படி இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கார் பண்ணும்போது 800லேருந்தே வெண்டிலேட்டட் சீட் இருக்கணும். ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட்டு. ஆமாம், ஃப்ரெண்டில் இல்லை, எல்லா சீட்லேயும் ஹெச்வேக்குன்னு ஒன்று நம்ம பேசுகிறோம். ஹீட்டிங், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். இந்த ஹீட்டிங் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நமக்கு இந்தியாவுக்கு பெருசாக தேவையில்லை. எங்கள் நார்த் ஈஸ்டில் நார்த்தில் நமக்கு தேவை இருக்குமா இருக்கும், தேவை இருக்குமா இருக்கும், இல்லை இருக்குது. இங்கே நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே நமக்கு என்ன தேவை? நமக்கு எப்போவுமே வெண்டிலேஷன் தேவை, ஏசி வேணும், கூலிங் வேணும். இப்போ டேனி சொன்ன மாதிரி ஒரு காருன்னா பேசிக்காக அட்லீஸ்ட் அது மிட் வேரியண்ட்டுக்கு மேலேயாவது இருக்கட்டு. எல்லா கார்லையும் இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக. இப்போ குளிர் பிரதேசத்துக்கு ஒரு கார் பண்ணும்போது சீட்டில் ஹீட்டர் வைக்காத, ஸ்டியரிங்கில் ஹீட்டர் வைக்க, இந்த ஹியூமிடிட்டியில் இந்த 40 டிகிரி வெயிலில் இருக்க நமக்கு வெண்டிலேட்டட் சீட்டு வச்சுதான் ஆகணும். இந்த கிளைமேட்டு யூரோப்பில் மிரரில் வந்து ஹீட் ப்ளீட் ஆகும். அப்போ தான் அந்த ஸ்னோ வந்து இது பண்ண முடியும். லாக் சிஸ்டத்தில் வந்து உனக்கு இருக்குது, ஸ்டியரிங்கில் இருக்குது, நம்ம கை நம்பாகாமல் இருக்கிறது. இப்போ அங்கே அவளுடைய கிளைமேட் என்னது அதை டிசர்வ் பண்ண வைக்கிது, ரெகுலேஷன் இருக்குது. இந்தியாவில் நம்ம சிச்சுவேஷன் நினச்சி பாரு. நம்ம வந்து இந்த சம்மர் இப்போ நான் 2 நாளாக மழை பெஞ்சதுனால அந்த ஹீட் நமக்கு தெரியல. நான் போன வேலைக்கிழமை வந்து தூத்துக்குடி போயிட்டு வந்தேன்ல, மத்தியானம் காருக்குள்ளே ஏறும்போது தான் இந்த பேனரோமிக் எல்லாம் இந்தியாவுக்கு யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு உள்ளது வந்து நமக்கு ஒரு இது வருது. அந்த இடத்துல நம்ம C5லையும் வெண்டிலேட்டட் இல்லை. இந்த பேனரோமிக் நமக்கு தேவையா, நமக்கு வெண்டிலேஷன் தேவையா? லாஜிக்கலி பார்த்தா 1,85,000 ரூபாய் ஆகுதான் ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் உடைய காஸ்ட். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும்? இல்லை, அதில் என்ன இல்லாம பண்ணலாம் அந்த காஸ்ட்டுக்கு ஒரு காரில் என்ன இல்லாம. இதுதான் நம்ம இன்னைக்கு பேசுகிற இந்த பாட்காஸ்ட். அந்த காஸ்ட்டை சஸ்பென்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி வெண்டிலேட்டட் சீட் முடிஞ்சு போச்சு, கதை கம்ப்ளீட்டாக ஒன்லைனில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வெண்டிலேட்டடை இந்த பேனரோமிக்கை தூக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தாங்க. எல்லா சீட்லேயும் ப்ளோவர் தானே வைக்க போறீங்க. யாருமே வந்து ஏசியோட கூலிங் காயில் அங்கே வர கொண்டு வரல, அது ப்ளோவர் தான், சாதா ப்ளோவர். அது இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற கார்ஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு மட்டும் ஏன் அது இல்லை? நம்ம ரோடுக்கு ஏற்ற காரு, நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற கார். அதில் ஃபர்ஸ்ட் வெண்டிலேஷன், அடுத்து என்ன? அடுத்து பின்னாடி சீட்டில் ப்ராப்பராக த்ரீ பர்சன்ட் சீட். கார் டிராவல் தானே இந்தியாவில். இல்லை, இங்கே பாப்புலேஷன் இருக்கு. இங்கே 3 சீட் வந்து மேண்டேட். என்ன சொன்னாலும் சரி. இப்போ அவங்க அங்கே உள்ள காரை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் மேட்டரே இல்லை. இங்கே ஒரு கார் செஞ்சால் பீப்புள் அங்கே ஏற தான் போகிறாங்க. கார் பூலிங் வந்து நம்ம கல்ச்சரோடது. இப்போ நம்ம வந்து ஈவினிங் வந்து ஃபேமிலியாக ஒரு டின்னர் போகிறோம்னா எல்லாரும் சேர்ந்து போய் காருக்குள்ளே கதை சொல்லி போகிறது தான் நம்ம கல்ச்சர். அங்கே ஒரு பேரட்டி எப்படி தெரியுமா, நடுவில் உட்கார்ற ஆள் அவரே செல்ஃபாக லோவாக ஃபீல் பண்ணும். ஏன்னா எனக்கு முதுகில் வந்து என்ன இருக்கும், அந்த ஆம்ரஸ் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இவ்வளோ என்ஜினியரிங் இருக்குது. அந்த ஆம்ரஸ் பாயிண்டில் வந்து அதை குஷன் மாதிரி நீட்டாக உள்ள டக்கின் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் படிக்கலையா? நடுவில் இந்த ஹம்ப் எதுக்கு? இந்த சீட்ஸுக்கு நடுவில் நம்ம ஆம்ரஸ்ட், அது ரியல் வீல் டிரைவில் அது கீழே இருக்கு. அதான் அப்படியே சப்போர் மீட்டர், அதுக்கு மேட்சிங், அந்த டிசைனுக்கு மேட்சிங் அது. அப்போ அந்த சீட்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சீட்டை பெஞ்ச் சீட்டை வைக்கலாம். நம்ம இப்போ தை சப்போர்ட் கம்மி, ஓகே, தை சப்போர்ட் உங்கள் லெங்க்த்துக்கு இவ்வளோ தான் வைக்க முடியும். அந்த சீட்டை நல்லா பண்ணலாமே, சீட்டில் எவ்வளோ நீட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சோஃபாவில் 3 பேர் இருக்க முடியும். நடுவில் அந்த பவுன்ஸ் இருந்தால் நீ உட்கார முடியுமா? இப்போ இந்த சோஃபா டிசைனர் வந்து நடுவில் அப்படி வச்சுருந்தா கேமரா ஆங்கிளாக இன்னும் பேக்கில் வச்சு நீ ஸ்பேஸ் விட்டு தான் இருந்திருக்கணும். அந்த பிரச்சனை தானே. அப்போ யோசிச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதில் சீட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்காக ரீஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு காரில் பண்ண அதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்கன்னா அதை அப்படியே அவங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்து என்னது? ஏசி பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து நம்ம கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏசி பெர்ஃபார்மன்ஸுக்கு 2 பிரச்சனை. ஒன்று இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸ், இன்னொன்று இந்த மேலே இருக்கிற அந்த கிளாஸ் ரூஃப். இந்த 2 பேருமா சேர்ந்து
இந்த கார்ஸில் 19 லட்சம் 20 லட்சம் ரூபா கொடுத்து நம்ம ஒரு கார் வாங்கிக்கிட்டு நம்ம உடம்ப வந்து சொட்டாகலை, ஆனால் சொட்டாகாமல் நம்மளை அப்படி வச்சிருக்கிற ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் நம்ம போய் சேர்றோமே தவிர அந்த உண்மையான ஏசி கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்டை நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம் இப்போ உள்ள கார்ஸ். இல்லைன்னா இவங்க சன்ரூஃப் தரும்ப அந்த அதுக்கேற்ற கிளாஸ் போடணும், முன்ன டெம்பரேச்சர் வராதது மாதிரி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த சன் ஃபிலிம் வந்து பேன்னு சொல்லி அதில் நம்ம உலகத்துல எங்க அது தேவையில்லையோ நமக்கு தான் அது தேவை. அப்போ பேண்டுன்னா எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் கிளாஸ் வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி தான் தரணும். இந்த ஹீட் 100% யூவி கட் கிளாஸ் போட்டிருக்கணும். கிளாஸ்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் சன்ரூஃப் உள்ள கார்ஸ்ல சன்ரூஃப்ல அது வேணும். லாஜிக்கலி பார்த்தா அவங்க இப்போ இந்தியன் மார்க்கெட்டை கன்சிடர் இங்கே உள்ள ஆடியன்ஸை மைண்டில் வச்சு இவங்க சரி இவங்களுக்கு இது தேவைப்படும்னு யோசிச்சிருந்தா அது கண்டிப்பாக பண்ணியிருக்கு. ஆக்சுவலி சன்ரூஃபில் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் வந்து யூவி கட்டு தான் ஸ்டாண்டர்டாகவே. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அது குளோபல் மார்க்கெட்டில் கிடைக்கிற சேம் குவாலிட்டியில் தான் இந்தியாவில் தரணும். டேனி சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, அது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அதுவும் டியூனாக இருக்கணும். ஏன்னா அது இப்போ நம்ம வந்து டிண்ட் வந்து நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஜேடிஎம் கார்ஸில் ஒரு க்ரீன் டிண்ட் நம்ம நிறைய பார்ப்போம் முன்னாடியே. அது வந்து ஒரு பெயிண்ட், அது அவங்களே ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணுறது. அது டிண்டாகவும் ஒர்க் ஆகும், ப்ரைவசியும் கொடுக்கும், ஏஸ்தட்டிக்கலி டார்க்கர் கார்ஸுக்கு வந்து லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளோ இன்னோவேஷன்ஸ் இப்போ நம்ம இந்த ஃபிலிம்ஸில் பார்க்குறோம். அப்படின்னா பேனரோமிக் நீங்கள் பண்ணுறதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வெபாஸ்டோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. வெபாஸ்டோ கிட்ட நீங்கள் பேனரோமிக்கோட ஒரு லாட்டு கேட்கும்போது இது வந்து இந்தியாவுக்காக வரக்கூடிய லாட்டுன்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ஐஆரை இவ்வளோ தூரம் கட் பண்ணுறது மாதிரி ஒரு ஐஆர் எங்களுக்கு வேணும். ப்ராப்ளம் சால்வ் ஆகும் தானே ஒரு கட்டத்துக்கு. இது அப்படி இல்லையே, குளோபலி என்ன போகுதோ அதே பொருளை நம்ம இங்கே வாங்கி நம்ம இந்த கண்டிஷனில் வந்து இது பண்ண முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே கதையை கொண்டு போய் இவங்க மிடில் ஈஸ்டில் கொண்டு போய் நான் இனிமேல் தரக்கூடிய எல்லா கார்லையும் சன்ரூஃப் வச்சு தான் விற்பேன்னு சொன்னால் அங்கே நடக்குமா? ஒர்க் அவுட் ஆகாது தானே. அப்போது அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிற்க தெரியுது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி அது என்னாச்சு தெரியுமா, எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்த போது கொஞ்சம் கோராக வந்து இல்லை இது வேண்டாம் இந்தியாவுக்கு செட் ஆக நினச்சிட்டு இருந்த மேனுஃபேக்சரர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களும் இப்போ கடைசியில் அவங்கான சன்ரூஃப் கொண்டு வரும்போது இது இந்த லாஜிக்ஸ் எதுவும் பார்க்காம சன்ரூஃப் தானே கேட்டீங்க, என்ன இருக்கவே வச்சிருங்க ஒரு சாதா துணியோட ஒரு சன்ரூஃப் டொயோட்டா கொடுத்து தெரியுமா, அது வரைக்கும் கொடுக்கல. இதுல நம்ம இது வந்த போது புதுசுல நம்ம ஹை ரைடர் வந்த போது அதுக்கு நீங்க அந்த துணியே கொடுத்துருக்க வேண்டாம் அந்த உள்ள அந்த மாதிரி ஒரு சன்ரூஃப் கதை. அப்போ இது லாஜிக்கலி எங்கேயுமே மேட்ச் ஆகலை. பையர்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருமே கடுப்பாகிறது இந்த பிரச்சனையில தான். அடுத்து என்னது, டியூரபிலிட்டி. இந்த டியூரபிலிட்டியில் நம்ம பேசும்போது இன்னைக்கு ஒரு அதான் நம்ம இப்போ ஒரு கார் இன்ஸ்பெக்ட் பண்ணப்போ சொன்னால ஏதோ ஒரு இடத்துல கார்ஸ் வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஆயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறத வரைக்கும் ஒரு 7 வருஷம் இதெல்லாம் தாங்குமானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா கார்ஸ் மட்டும் கிடையாது, பேனல்ஸ் எல்லாம் பழைய ஒரு காரையும் இப்போ ஒரு காரையும் பானட்டை திறந்து பார்க்கணும், உள்ளால இருக்க ஒயர்ஸ் எல்லாம். ஒயர்ஸ் எக்ஸாம்பிள் சூப்பர் பாயிண்ட். அது ஒயர்ஸ் நம்ம ஃபியஸ்டா நிற்கல, இந்த ஃபியஸ்டா விட்டுரு, நம்ம ப்ளூ இருக்குல்ல, ப்ளூவோட ஒயரிங் கேபிளை வந்து ஒயர் கலர்லாம் எதுவுமே வெளியே பார்த்ததே இல்லை. அது எவ்வளோ நீட்டாக அன்னைக்கு ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்து, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி இருந்தது. குளோபலில் ஒன்று இந்தியாவில் ஒன்றுன்னு பேரிட்டி இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று யாரும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் சேஃப்டி குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுறது. இன்னைக்கு சில என்ஜின் ரூமை திறந்து பார்த்தா இன்சுலேஷன் கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் பாத்தியா நீ பச்சை கலர் சூப்பு கலர்லாம் இருக்குது. அது கரெக்டா கனெக்ட் ஆயிரு, பாதி ஒயர் இப்படி வெளியே. அது இப்ப ஒரு 100 சென்சார் காணும் எல்லாத்துக்கும், எங்க எல்லாமோ போகுது என்னத்துக்கு வருதுன்னே தெரியாம ஒயர்ஸ் ஃபுல்லா. இந்த டிபி ட்ரெஸ்ஸிங்னு ஒரு கான்செப்ட் உண்டு. நம்ம ஜெரோம் வந்து முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், இங்க என்ன ஒயரிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இது மாதிரி அது ஒரு ஒர்க்மேன்ஷிப்போட ஒரு குவாலிட்டி. இந்த சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், ஃபேஸை தனியாக எடுப்பாங்க, நியூட்ரை தனியாக எடுப்பாங்க, கிரவுண்ட்ஸ் எல்லாம் அப்படி கொடுக்குறது. அது மாதிரி என்ஜின் ரூம் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, எல்லாம் அப்படி இன்டாக்டாக கரெக்டாக. இப்போ நீ பார்த்தேன்னா ஒரு எலி கடிச்சு ஒரு 4 பேரை பிச்சு தண்ணி இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னே உனக்கு தெரியாது. அப்படி இது ஒர்க் ஷாப்ல எல்லாம் எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க, இது என்ன ஏது எலிக்கு ஜாலி. இப்போ உள்ளோடி இறங்குனா புல் ஒயர் இல்லை. நான் என்னன்னா, நீ வந்து இன்டீரியர்ல எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா, நாங்கள் வந்து லெதர் ரைட் தந்தோம், அங்கே இது இருக்குன்னு சொல்ற இடத்துல
ஒரு என்ஜின்ல இன்னைக்கு வந்து என்ஜினுக்கு ஒரு கவர் வைக்கிறது ஏதோ ஒரு ஃபியூச்சர் மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு என்ஜினை ட்ரெஸ் பண்றதுல எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. சுத்தி வந்து பிளாஸ்டிக் லேடிங் இருக்கு. இப்போ எல்லாம் அப்படிதான். இப்போ இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் உள்ளது சும்மா வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு கவர் இல்ல, இந்த பில்லோ மாதிரி எல்லாம் நம்மளே வைக்கலாம் வீட்ல செஞ்சு. ஸ்டைரோஃபோம் பில்லோ எல்லாம் சும்மா அப்படியே அடிக்க எல்லாம் ஓப்பனா இருக்கு. ஆனா காருக்கு உள்ள ஏறினா பாரு வேற மாதிரி இருக்கு. அதை என்ஜின் ரூம்ல காட்டல. அப்ப எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு உள்ளதுல வந்து இது இல்லை. நம்ம ஒரு ரீல் பண்ணோம்ல சேஃப்டி பத்தின, இந்த டஸ்டர்லாம் தீப்பிடிச்சது, டெரானோ டஸ்டர்லாம் இது பண்ண. அப்போ அதில் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மெட்டீரியல் எல்லாம் பிஞ்சது தான். இந்த ஸ்டைரோஃபார்ம் ஃபயர் ஆகுது, இன்சுலேட்டர் தான். மற்ற மெட்டீரியல் இருக்குல்ல, நம்ம ஃபயர் வாலில் இருக்கிற அதெல்லாம் ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் தாண்டி ஓன் அவுட் ஆகி தொங்கும்போது இது எவ்வளோ பெரிய சேஃப்டி த்ரெட்டை கிரியேட் பண்ணும் லாங் டேர்மில். அப்போ சேஃப்டிக்கு அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று இந்த பியானோ பிளாக் பற்றி சொல்லும், நாங்கள் அந்த ஆல்கசார் இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது அதில் அப்படின்னா கோடு இல்லாத இடமே இல்லை பியானோ பிளாக்ல. இப்போ சேஃப்டிக்கு அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று இந்த பியானோ பிளாக் பற்றி சொல்லும், நாங்கள் அந்த ஆல்கசார் இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது அதில் அப்படின்னா கோடு இல்லாத இடமே இல்லை பியானோ பிளாக்ல. கம்பி பிரஷ் வச்சு தேய்ச்சா மாதிரி அப்படி ஆச்சு. அது என்ன பண்ணாவேன்னு தெரியல. அது ஒரு வாஷ் வந்து தப்பாக பண்ணாலே பியானோ பிளாக்கோட ஸ்டோரி முடிச்சு. இப்போ நான் கார் கழுகும் போது தெரியாமல் துணி கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கேன், கீழே மண்ணாகலாம் தரையாகலாம், சிமெண்ட் தரையானா கூட எனக்கு பிரெயின் கிளியர் ஆகுறது வரைக்கும் நான் அதை துணியை கழுவேன். ஏன்னா எனக்கு ஃபியர் இருக்குது. ஒரு சின்ன கிரெயின் இருந்தாலும் என்ன பண்ணும், நம்ம துடைக்கிற இடத்துல இது பண்ணுவோம்னு சொல்லி. உள்ள இருக்க பியானோ பிளாக்லேயே குவாலிட்டி இல்லை. இப்போ வந்து கார்ஸ்ல மழையில அந்த ரன்னர் போர்டில் தான் மட்டு செளி அடிக்கும். அதுல பியானோ பிளாக் வச்சு நம்ம யாராவது இப்படி காரை தண்ணி அடிச்சிட்டத வாய்ப்பே கிடையாது. அப்படியே எடுத்து விருத்தோட ஒரு லக்ஸரியில் ஒரு ஃபெராரியில் ஏதாவது பியானோ பிளாக் வைக்கல, சரி அது அவ்வளோ காஸ்ட் இருக்கு, அவங்க அதை மெயின்டைன், அது வேற. இந்த ரோட்ல இங்க ரோடே இல்லை, ஃபுல்லா மண்ணுல தான் ஓட்ட போறோம். அதுல பியானோ பிளாக் வச்சு பியானோ பிளாக் வந்து எஸ்யூவிக்கு எதுக்கு வெளியே பியானோ பிளாக்? எஸ்யூவிக்கு கிளாடிங்னு சொல்லக்கூடியது வந்து அந்த பிளாஸ்டிக்கோடைய சைஸ் மேட்டர் கிடையாது, அதை எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு அழகு தான். எண்டவர் இருக்குல்ல, நியூ ஜென் எண்டவர், அதுக்கு கிளாடிங்கே கிடையாது. அது என்ன அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியும் பண்ணலாம். அது விஷுவல்லையே நமக்கு கிடைக்கிற அந்த ஹான்சஸ் எல்லாம் கரெக்டாக டிசைன் பண்ணலாம். இது என்னது, காரை பிளாங்காக டிசைன் பண்ண வேண்டியது, இவ்வளோ வண்ணத்துக்கு வந்து ஒரு பேனலை ஸ்க்ரூ பண்ணி விட வேண்டியது. பேனல் வந்து முதல்ல ஒரு பிளாக்ல இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லைட்டாக ஒரு கிரே ஆகும், அடுத்து ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் போகும், ஒரேடியாக ப்ரௌன் ஆகும். ரீசெண்டாக நம்ம எங்கேயோ போயிட்டு வரும்போது ஒரு செல்டாஸ் பார்த்தோம். செல்டாஸில் இது ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு தூரத்தில் இருந்து பார்த்தா அது ஏதோ கெமிக்கல் பற்றி தான். அதில் பியானோ பிளாக்கோடைய எஃபெக்ட் வந்து மேபி இனிமேல் நம்ம ஒரு 2 இயர்ஸில் டோட்டலாக பார்ப்போம் பியானோ பிளாக் என்ன ஆகும்னு சொல்லி. அடுத்து என்ன இருக்குது, ரியர் வாஷர் வைப்பர்ஸ். கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் அதை ஸ்டாண்டர்டாகவே வைக்கலாமே. மழை நேரத்தில் நமக்கு தேவை வந்து பேனரோமிக் சன்ரூஃபாக வாஷர் வைப்பரா? டேனி சொன்ன மாதிரி அந்த 1,80,000 ரூபான்னு சொல்லக்கூடிய இந்த இதை மட்டும் எடுத்தால் நமக்கு தேவையானது எல்லாமே இவங்க தரலாம். இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன்லேருந்து எல்லா சீட்டுக்கும் வென்டிலேஷன்லேருந்து சீட்டை பெருசாக்கி நீட்டாக சப்போர்ட்டிவாக தரலாம். அடுத்து என்ன இருக்குது, ஆட்டோ கிளாம்ஸ் அந்த ஹை பீம். நம்ம வந்து இந்தியா ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்போ ரீசனாக நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெட்லாம்பை இது பண்ணுறது. நிறைய பேர் அதில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது ஏன் இவ்வளோ சிம்பிள் காஸ்ட் கம்மின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி. இந்த காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் பண்ணவங்களுக்கு தெரியும். எல்டிஆர்னு ஒன்று இருக்குது. எல்டிஆர் சென்சார் வந்து நம்ம ஃபோனில் இருக்கும். அதாவது லைட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதே எல்டிஆர் தான். நம்ம காரோட ஹெட்லாம்புக்கு மாதிரி ஒரு எல்இடி லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு எல்டிஆரை வச்சு ஒரு டார்ச் லைட் எடுத்து எல்டிஆரில் அடித்தோம்னா எல்டிஆர் டேட்டா எடுக்கும். அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற ஐசிக்கு சொல்லும் அங்கே ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோனில் இருக்கு ஆட்டோ பிரைட்னஸ். அவ்வளோதான், ரிலே வந்து சுவிட்ச் பண்ணி விடும். இவ்வளோதான் அந்த மொத்த சர்க்கியூட்ரியோடைய பேசிக்ஸே. நீங்கள் நெட்டில் தேடினாலே ஒரு சின்ன சர்க்கியூட் தான். இதை பண்ணுறதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் வேண்டாம். இதை மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே வைக்கலாமே. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு இதில் சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி ஆட்கள் வந்து ஆஃப் பண்ணியதா இல்லை, ஆட்கள் ஆஃப் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது நம்ம ஓட்ட தான் நமக்கு தெரியுது. ஆட்கள் வந்து ஆஃப் பண்ணாம லைட்டு தான், எக்ஸ்ட்ரா லைட். அதான் நான் சொல்லுவேன், இந்த ஃப்ளவர் ஸ்டைலில் ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டை வந்து நான் ரீசெண்டாக இது எங்கே இருந்து இந்த டிசைன் இன்ஸ்பயர்டுன்னு பார்த்ததுல, நம்ம ஏதோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரும்போது
ஃப்ளைட்டில் இருந்து இறங்கும்போது பார்க்கும்போது ஃப்ளைட்டில் ஒரு லேண்டிங் லைட் இருக்கும்ல, அந்த டிசைன் தான் இந்த எல்இடி பூவோடைய டிசைன். ஓஹோ, இது இதோட இன்ஸ்பிரேஷன். அது எதுக்கு தெரியுமா, அவனுக்கு 2000-3000 வீட்டில் இருந்து தெரியணும் கீழே, அதுக்கு வச்சிருக்கிற கான்செப்ட் அது. அதை நம்ம ஆளுங்க சைனாவில் அதை இன்னொரு ஸ்டைலில் செஞ்சு, மார்த்தாண்டத்தில் ரீசெண்டாக ஒரு ஈக்கோ வந்து ஆப்போசிட்டில் வந்தது. இந்த ஈக்கோ நான் அந்த ரூட்டில் பார்த்ததில்லைன்னு பார்த்தா 2 லைட்டு மட்டும் வச்சுருக்கான். ஹெட்லாம்ப் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது என்ன பிளைண்ட் பண்ணுது, ரோட்டில் நடந்து போகிற ஆளையும் பிளைண்ட் பண்ணும். அது 2 நாளுக்கு இந்த ஃபீவர் வர்றதுக்கு 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் அதில் பார்க்கும்போது ஒதுக்கி விட்டுருக்குது. இவ்வளோ பெரிய 2 பல்ப் வந்து அதில் இருக்குது. அப்போ ஹெட்லாம்பு தேவையில்லை, அதில் இண்டிகேட்டர் போட்டாலும் காணாது. இது டிரான்ஸ்போர்ட் பஸ்லேயும் இப்போ வச்சுருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்லேயும் வச்சுருக்காங்க. அப்போ ஹை பீம்ஸ்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வரணும். இன்னும் இருக்கா பாயிண்ட் இதில்? இது நம்ம ஈவிஸ் பற்றி இது இவ்வளவும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் உள்ள விஷயங்கள். எங்களுடைய ஆதங்கம் மாதிரி உங்களுக்கும் இந்த ஃபீல்டில் இல்லை இந்த ரிலவெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் இருக்கு என்கிட்ட ஒரு 3 days முன்னாடி சால்வின் வந்து கால் பண்ணி கேட்டேன், 10 lakhs இருக்கு, எனக்கு ஒரு ஈவி வேணும் அப்படின்னு. இந்தியாவுடைய ஈவியோட பிரச்சனை அது. இன்னைக்கும் இந்தியா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஈவி யாரும் பண்ணலை. நான் முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் மேபி ஒரு 100-150 எபிசோட்ஸுக்கு முன்னாடி ஈவிஸ் பற்றி ஏதோ பேசும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னைக்கு டொயோட்டாவும் சுசுக்கி இந்தியாவுக்கு ஒரு ஈவியை கொண்டு வர்றாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவோட கரெக்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகும்னு நான் பேசியிருந்தேன். ஆனால் நான் அந்த பேச்சில் என் பேச்சை விட்ரா பண்ணிக்கிறேன், பேசுவோம். அது ஏன்னா நியாயமாக அவைய செஞ்சா ஒரு வேகனார் சைஸில் ஒரு ஸ்விஃப்ட் சைஸில் ஒரு ஈவி பண்ணியிருந்துருக்கணும். அவைய இங்கே நேராக போய் வந்து ஈவிட்டாரா பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இக்னிஸோட பொசிஷன் இந்தியாவுக்கு பண்ணது இல்லையே, அதான் அதுவும் கரெக்ட் தான். ஈவிட்டார யூரோப்புக்கானது, அந்த சைஸில் ஈவி இல்லை நம்மகிட்ட. இப்போ காமெட் வந்து அந்த செக்மெண்ட்டில் அதோடைய சைஸ் யாருக்கும் கன்வே ஆகாது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் 3 door கான்செப்டே ஒர்க் அவுட் ஆகாது, ப்ராக்டிக்கலி செட் ஆகாது. அது சிட்டினா சிட்டிக்கு மட்டும். இன்னொன்று சாலன் கேட்டப்போ தான் காமெட் தான் இதில் அப்போ தான் கேட்டேன், அது எவ்வளோ இருப்பாங்க, ஒரு ஆள் தான் போவோம் அப்படின்னு. அப்போ காமெட் வாங்கலாம், ஆனால் அந்த காமெட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஆள் தான் போனாலும் ஒரு ஆள்னால அப்படி. இப்போ நம்ம ஒரு ஆள் போறது நம்ம ஹேட்ச் பேக்ஸ்ல போவோம் இந்தியாவில் யூஸ்வலாக. காமெட் வந்து பக்கா சிட்டி மட்டும் தானே, நம்ம ரோடுக்கு இங்கே காமெட் செட். கரெக்டாக தான். நம்ம எப்போவுமே ஒரு ஆள் தான் போனாலும் நமக்கு ஒரு காருன்னு ஒரு சைஸ் இருக்கும்ல, ஒரு டைமென்ஷன், ஒரு ஷேப் இருக்கும்ல, ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது காமெட்டில் இல்லை. இப்போது டாட்டாக்கு வந்து டியாகோ அதில் இருக்குது. ஆனால் டியாகோ வந்து ஒரு பான் ஈவியா பஞ்ச் மாதிரியே டியாகோவையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருந்தா என்ட்ரி லெவலில் டாட்டாக்கு ஒரு ஸ்பேஸ் அதில் இருந்தால் அவங்க அது டியாகோ வச்சு மிஸ் பண்ணாங்க. அது இன்னைக்கு உண்மையிலே கஷ்டம் தான். நீ வின்சர் சொல்ல முடியுமா? வின்சர் பெருசு தேவையில்லை, 10 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் வாங்குறவங்களுக்கு தேவையில்லை. அப்போ இப்போவும் ஐஸில் என்ன பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி ஈவிலையும் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த சோகால்டு இந்த பஞ்சு இருக்குது, பஞ்சை வாங்க முடியாது. அந்த பஞ்சு வாங்க முடியாதுன்னா பஞ்சுக்கான பிரச்சனைகள் அதில் இருக்குது. இதுதான் ஸ்டோரி. இப்போ இதுக்கிடையில் நாங்கள் ரிவ்யூஸ் வேறு இப்போ பண்ணணும். இதுதான் நாங்கள் ஒரு 4-5 பாட்காஸ்ட் முன்னாடி சொன்னது, லாங் டேர்மில் இது இந்த மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு. எங்களுக்கு என்னென்னா கார்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஸ்டியரிங்கை நம்ம பிடிச்சாச்சு, இனிமேல் அந்த ஸ்டியரிங்கை நம்ம விட முடியாது இல்லையா? இப்போ நான் பிடிச்சேன் ஒரு கட்டத்தில், இப்போ நீங்களும் அந்த ஸ்டியரிங்கை ஹோல்டு பண்ணியாச்சு. இந்த பழைய ஆளுங்க சொல்லுவாங்கல்ல, நான் ஃபாரினுக்கு போகிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் ஃபாரினுக்கு போயிட்டேன், இனி நம்ம போயாச்சு, இனி நம்ம இதுதான் நம்ம ரூட், வேறு எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ப்ரொஃபைலை நம்ம இப்படி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்னன்னா நம்ம ஸ்டியரிங் பிடிச்சாச்சு, ஹோல்டு பண்ணியாச்சு. எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மென்டாலிட்டியில் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் சில வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் நம்ம மோட்டோஃபேம் வந்து நம்ம வெர்டிக்டெல்லாம் வேண்டாம், ஃபேஸை வச்சே கண்டுபிடிப்பாங்க. உண்மையில அந்த கார் சூப்பராக இருக்கும். அது நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் நீட்டாக பேசுகிறோம். டிக்வான் ஆர்லைன், டேரான் ஆர்லைன், ஃபென்டாஸ்டிக் கார். ஆனால் அதை என்ஜினோட ஃபியூல் எக்கனாமிக் வச்சு நம்மளால ஓட்ட முடியாது. அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. அது பின்ன வந்து அந்த ப்ரைஸ் குடிக்க வந்து அதை வந்து காஸ்ட்லின்னு போட்டுருக்காங்க. அது எப்படி காஸ்ட்லின்னு தெரியல. அப்படி பார்த்தா இந்தியாவில் இன்னைக்கு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குற எந்த காருமே இந்த கான்செப்ட்ல கிடையாது. 18 லட்ச ரூபாய்க்கு சப்பர் மீட்டர் காஸ்ட்லி கிடையாது வாங்கணும். ஆமா, 46 லட்ச ரூபாய் ஹெட்ஸ் வர மாதிரி எவ்வளோ அந்த அது காஸ்ட்லி கிடையாது. அப்படி பார்க்கும்போது அது வேற லெவல் கார். அது வந்து
எக்ஸ்ட்ரைலெல்லாம் 65 லட்ச ரூபா விற்குது. இல்லை, அது நிறைய பேருக்கு அது தெரியாததுனால அதுதான். அதெல்லாம் வேறு சூப்பர் கார். அந்த மாதிரி கார்ஸ் ஓட்டும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ஃபீல் வருது, ஒரு ஹாப்பினஸ் வருது. அது ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது. அது அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைச்ச ஒரு ஃபீல் இருந்து. இனி இதே லாஜிக்கில் போயிட்டு இருந்தா இப்போ நாங்களாச்சும் சரி பழைய கார்ஸை தேடி நம்ம சமாளித்து ஓட்டுவோம், ஓகே. ஆனால் பையர் இங்கே என்ன ஆவாருன்னு தெரியல. நீங்கள் கோரான கார் லவ்வர்ஸ் இருப்பாங்க, ஒரு 50s 60s எல்லாம் இருக்கிற பீப்புள்கிட்ட நாங்கள் பேசின இந்த விஷயங்களை அவங்க ப்ரைவேட்டாக தான் பேசுவாங்க. அவங்க பப்ளிக்கில் இதெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க டைமென்ஷனில் இதை பேசுவாங்க. அவங்க கொட்டுவாங்க வருத்தத்தை, இதெல்லாம் என்னடா காருன்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னு பழசுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் அந்த 2000s உள்ள பீரியடில் உள்ள சில கார்ஸோடைய குவாலிட்டி, அது எப்படி இருந்தது, அது எப்படி என்ஜினியரிங் பண்ணாங்க. ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அந்த மார்க்கெட்டோட ப்ராப்ளம் என்னது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நான் என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம், அப்படிதான் வந்தாங்க. இந்த எஸ்யூவிஸ்ன்னு உள்ள ட்ரெண்ட் வந்து கரெக்டு தான். ஆனால் அது எப்படி வந்துன்னு உள்ளதான் பிரச்சனை. அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பிரச்சனை. அதான் அந்த பழைய கார்ஸே இருந்திருக்கும். நான் இது சண்டே பார்ப்பீங்க, நம்ம வந்து வெனஸ்டேலேருந்து ரொட்டீனாவை ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே அமௌண்ட் ஆஃப் இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட்லாம் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிரியர் டிரைவ் ரெஸ்பான்ஸ்.